பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா? நீங்களும் என்னோட சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டு உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை பதிவிடுங்க. ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களோட கூட நின்று காப்பாற்றணும். அவங்க கஷ்ட நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதாம்பா பொறுப்பு. தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போடுறோம். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, கார்த்திகை 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், ரோஹிணி மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் நட்சத்திரக்காரங்க, ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க, ரிஷபராசிக்காரங்க, போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க, பூ போல மனசு, கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க, எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்ன சாமி சனியுடைய வக்ர பயிற்சி, எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும், இது என்ன புதுசாக ஒன்று சொல்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படிங்கிறது கடந்த மார்ச் மாதத்தில் சனி பகவான் பார்த்தீங்கன்னா கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு போயிருக்காருங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்காரு. நவம்பர் கடைசி வரைக்கும் அங்கே தாங்க இருப்பார். ஓகேங்களா? அவர் இருந்த இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸாக மட்டுமே சனி பகவான் ரிஷபராசிக்கு செயல்பட்டு கொண்டிருந்தார். இப்போ இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாத காலகட்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறாருங்க. இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் மூலமாக கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது பார்த்தீங்கன்னா போன மாதமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியோட பலன்கள் ரிஷபராசிக்கு கிடைக்காம இருந்தது.
இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சுக்கிர பகவான் வந்து சஞ்சாரம் பண்ணுறார். இதன் மூலமாக ஒட்டுமொத்த சுக்கிர பயிற்சி பலன்களும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஷப ராசிக்கும் அடுத்ததாக சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்கும் பார்த்தீங்கன்னா கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இத்தனை நாட்களாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சியோட பலன்களே கிடைக்காம இருந்தது. இதனால தான் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கிறீங்க. நிறைய ரிஷப ராசிக்காரங்க எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல வந்து சஞ்சாரம் பண்ணுறாங்க. இதன் மூலமாக ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் முழுமையாக கிடைக்க போகுது. கண்டிப்பாக இந்த 2026 ஒரு முதல் 3 மாதங்களை பொறுத்த வரைக்கும் அதுலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போகுதுங்க. இந்த 2025 கடைசி 3 மாதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ, ப்ரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ, நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரப்போகுது. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்கள் கூடையே இல்லை உங்களுக்கு அப்புறமா வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கொடுத்து உங்களை விட ஒரு ஹையரான ஒரு பொசிஷனில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவங்க. ஏன்டா ரிஷபராசியில் பிறந்தோம், வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட கல்யாணமாவது ஆயிருக்குமே, வயசு 30 ஆகி போச்சு, 33 38 ஆகி போச்சு, இன்னுமே வந்து திருமண நிலை அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் சாமி அப்படின்னு தான் நிறைய ஆண்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட கூட இருக்கவங்க ஏதாவது சொல்லி நிறைய நபர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லாமே இருக்காங்க சாமி அப்படின்னு நிறைய ஆண்கள் சொல்கிறீங்க கெடுத்து விடுறக்கு. கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. வாழ்க்கை துணையை இழந்த ரிஷபராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து 2வது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவோர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க. கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான். ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும்.
இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும். வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்கள் குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்க போகுது. இதன் மூலமாக ஏதாவது ஒரு உறவை விட்டு கொஞ்சம் நாட்கள் பிரிந்திருக்கக்கூடிய நிலைமையும் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எல்லா ரகசியத்தையுமே கொஞ்சம் யார்கிட்டையுமே சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. எல்லாத்தையும் வந்து யார்ட்டையுமே சொல்லிட்டு இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரகசியத்தோடு இருந்துக்கிறது பிரச்சனை கிடையாதுங்க. பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருப்பதாலும் தேவையற்ற செலவுகள் இல்லை என்பதாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் ஆரோக்கியம் சிறிதளவு பாதித்தாலும் உடனே சரியாகிவிடும். சிலருக்கு தெய்வ பணிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கக்கூடும் என்றாலும் ஆர்வத்துடன் செய்து சலுகைகளை பெறுவீங்க. சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். நிர்வாகத்தினரின் பாராட்டுகளும் கிடைக்குங்க. அதனால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். சக வியாபாரிகளுடன் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பொறுமை அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் காலகட்டம். வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலக சூழல் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். காலமறிந்து செயல்பட்டு வெற்றி பெறும் ரிஷபராசினருக்கு சுபகாரிய தடை உருவாகி விலகும். சிலருக்கு சொந்த வீடு மனை அமையும் யோகம் உருவாகும். பழைய கடன்கள் தீரும். தொழில்துறையினர், வியாபாரிகள் எதிர்பாராத சிக்கல்களை சந்தித்து அவற்றை வெற்றிகரமாக கடந்து செல்வீங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பணி சார்ந்த புதிய தொழில்நுட்பங்கள் மனதில் சலிப்பின்றி கற்க வேண்டும். ரியல் எஸ்டேட் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பீங்க. ஷேர் மார்க்கெட்டில் எதிர்பார்த்த லாபம் வரும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்கால முன்னேற்றத்திற்கான புது புது விஷயங்களை அறிந்து கொள்வீங்க. ஜலதோஷம், காய்ச்சல், கை கால் வலி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சையால் விலகுங்க. ஆதரவற்ற அல்லது அனாதை ஆசிரமங்களுக்குள்ள முதியவர்களுக்கு ஆடை அன்னதானம் செய்வது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சிறு சிறு மனஸ்தாபங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாதத்தோட பிற்பகுதியில் அகலுங்க. சந்தோஷம் சிறகடிக்கும். சிலர் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு விதவிதமான பலகாரங்கள் உண்டு மகிழ்வீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நவீன சிகிச்சை மூலம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாய்ப்புகள் உருவாகும். புதிய வேலை வாய்ப்புகள், புதிய தொழில் சம்பந்தமான பேச்சுகள் வெற்றிக்கு வழிவகுக்கும். சிலருக்கு இடம் மாற்றத்தினால செலவுகள் உருவாகும். எனினும் நஷ்டம் இன்றி கையாளும் கிரக நிலை உள்ளதுங்க. அதே மாதிரி சிலருக்கு இந்த மாதத்தோட முற்பகுதியில் காதல் கைகூடும். பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலகட்டம் இதுங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான பலன்களை கொடுக்கும். சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சங்கடமான நிலை உண்டாகும். சில இடங்களில் பொறுமையுடன் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் கிடைக்கும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய தொழிலில் நம்பிக்கையோடு ஈடுபடலாங்க. குடும்பத்திலிருந்து வந்த சிக்கல்கள் விலகி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் நல்ல மன அமைதி கிடைக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் விரிவான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் நல்ல முடிவு கிடைக்கும். பதவி மாறுதல், ஊதிய அதிகரிப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் அதிகமான லாபம் ஏற்படும். தொழிலை பெரிதுபடுத்துவதற்கு சரியான காலம் இதுங்க. அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் விலகும். பிள்ளைகளால் பெருமைகளும் சிறப்பும் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க சந்தோஷமாக பாடுபட வேண்டும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஏற்றமான வாய்ப்புகள் பெற்று நல்ல பொருளாதார மேம்பாடு அடைவீங்க. புதிய முதலீடுகளில் மிக நம்பிக்கையோடு இறங்கலாம். அதே மாதிரி சந்திரனோட இடப்பெயர்ச்சினால ஏற்ற இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வருங்க. சனி 10ஆம் இடத்துல இருப்பதால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம். புதிய முதலீடுகளை மதிநுட்பத்தோடு செய்ய வேண்டும். இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக ரொம்ப பாடுபட வேண்டி இருக்கும். பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோருடைய ஆசைகள்
எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பீங்க. அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2, 6ங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபெருமான். திங்கக்கிழமையில் வந்து சிவபெருமானுக்கு வில்வ இலைகள் கொண்டு போய் கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சூரியனோட ஒளிப்பட்டு இந்த பனித்துளி எப்படி கரைஞ்சு போதும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே கரைஞ்சு போயிருங்க. துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா கட்டாயம் சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.